டேய் ஏன் மச்சான் அழுற? இல்லை மச்சான், உன் கதையை கேட்கும்போது எங்கள் ஆயா ஞாபகம் வந்துருச்சுடா. அதுவும் இப்படி தான்டா நல்லா வாயிலே வளச்சுடும். ஆனால் நீ அதை விட பயங்கரமாக சொல்கிற மச்சான். டேய் நான் உண்மையாக தான்டா சொல்கிறேன். டேய் என்ன என்ன நம்பலல்ல? எப்படா நம்புறது? இந்த கதை யாரா நம்புவா? மச்சான் 30 ரூபா காயின்றா. அதான்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி தெரியுது என்ன? அப்போ தெரில, இப்போ தெரியுது. இப்போ தெரியுது. ஏன் தெரியுது? ஒன்றுமே தெரிலடா. டேய் என்னடா சொல்கிற? ஒன்றுமே புரியலடா. மச்சான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. உனக்கு மூளையில் பிரச்சனை, எனக்கு கண்ணில் பிரச்சனை. நம்ம நல்ல டாக்டராக பார்த்தா சரியாயிடும். பார்ப்பலாம். டேய் நீயே டாக்டர் தானடா? மச்சான் நான் வெறும் பல் டாக்டர்டா. ஏதாவது பெரிய டாக்டராக போய் பார்க்கலாம். வா ஒரு நிமிஷம் இரு. இப்போ சொன்னியே ஒரு கதை. ஆமாம். அதில் 3வது கண்டிஷன் நான் சொல்லவே இல்லை. 3வது கண்டிஷன் நம்பர் 3, இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மீறி சொன்ன அவங்க செத்துருவாங்க. பேபி. டேய் என்னடா? அது ஒன்றும் இல்லை மச்சான். அந்த ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனும் மறக்க தான் 3வது கண்டிஷன். மறக்கக்கூடாதா? கரெக்டான கண்டிஷன் மச்சான். மச்சான் உனக்கு ஏற்கனவே ஞாபகம் மறுதி. அதான் சொல்கிறேன். என்ன ஆனாலும் இந்த 3வது கண்டிஷன் மட்டும் மறந்துடாது. சரி வாப்பலாம். என்னடா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க? மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். தம்பி அங்க என்ன முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லை டாக்டர், உங்களை பற்றி தான் டாக்டர் பெருமையாக பேசிட்டு இருந்தோம். காக்காய்க்கு தலை ரக்க வச்சா மாதிரியே இருக்குது மூஞ்சி. மரகதம் அந்த பேபி மாத்திரை குடுமா. ஓகே டாக்டர். தலையெல்லாம் கேரா இருக்கு. மரகதமா தங்க ரதம் மாதிரி இருக்குது. இவன் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியல. பையன் பார்வையே சரியில்லையே. தம்பி அங்க என்ன பார்வை? அது ஒன்றும் இல்லை சார். மச்சான் பாத்தியா இதே எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு. கண்டிப்பாக உனக்கு என்ன நோய்க்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாரு. அது ஒன்றும் இல்லை டாக்டர். அது ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? மச்சான் இதுதான் தருவா. இதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக ட்ரீட்மெண்ட். டாக்டர் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிரிக்காதீங்க டாக்டர். இன்னும் சொல்லவே இல்லையாப்பா. யோ லூசாயா நீ? என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வந்துக்கிறோம், என்ன பண்ணுகிற? அறிவில்லை உனக்கு? தம்பி தம்பி இது ஹாஸ்பிட்டல், கத்தக்கூடாது. நீ ரொம்ப டென்ஷனா இருக்கிற. இந்த பேபி மாத்திரை சாப்பிடு, டென்ஷன் கம்மி ஆயிடும். அப்போ நீ சாப்பிடுப்பா. டாக்டர் எனக்கு பிபிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர். அப்போ நான் சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு பிபி இருக்கு. பார்க்கறதுக்கு பிபி மாதிரி இருக்கிற. நான் உயிரோட இருப்பனால செத்துருவேனான்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கங்க. அப்பதான் என்னால எதுவும் சொல்ல முடியும். டேய் எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுற? இன்னும் 1 நேரத்தில் ரிசல்ட் தர போகிறாங்க. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. பி பாசிட்டிவ். சிஸ்டர் நம்ம தேர் பி பாசிட்டிவ் இங்க தான் இருக்காங்க. வாங்க வாங்க. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? இல்ல சார் பிளட்டா? ஆமா. என் ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லுந்தாங்க. ஆளே காலி பண்ணுறீங்க பொழுது. போங்க. சாரி மச்சான் என்னடா இந்த ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாகுது. அவங்களே கை விட்டு கிட்னி ஏற்றுவானுங்க பொழுது. சீக்கிரமாக இங்கேருந்து போகணும். குணா யாருங்க? ஸ்கேன் ரிப்போர்ட் தானம்மா அது? இதோ இருக்கு சார். ஏன் டாக்டர் ரிப்போர்ட் திருப்பி பார்க்குறீங்க? பின் மண்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். பின் மண்டிலையா? இவன் மண்டியில் ஒன்றுமே இல்லை பொழுது. இவன் நம்பி வந்துட்டோமே. மச்சான் மச்சான் பயமா இருக்கு மச்சான். ஏன் டாக்டர் பதட்டமா இருக்கீங்க? அதாவது நீ என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும் டாக்டர். என் ஃப்ரெண்டுக்கு கேன்சரு, அவனோட 10 நாள்ல செத்து போயிடுவா. அதான் டாக்டர். தம்பி 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 டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகுது. கண்ணெல்லாம் கட்டி வச்சுங்களே டாக்டர். ஐயோ தம்பி, அதுவா
கண்ணு எரிஞ்சுதுப்பா, அதான் கண்ணாடி கட்டி வச்சேன். அப்போ வயிறு இருந்தா சட்டையை கட்டி வைப்பீங்களா டாக்டர்? தம்பி, you are perfect, all right. Enjoy your life. Carry on. அப்போ ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைப்பா. இந்தா இப்போதான் மச்சான் ரிலாக்ஸாக இருக்கு. ஆனால் எனக்கு விருப்பம் மச்சான். ஏன்டா? பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, சிம் கார்டு வரைக்கும் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டானுங்க. வெறுப்பாகுதுடா. என்னடா சொல்கிற? ஒன்றுமே புரியல. கையில் காசு இல்லைடா. பல் டாக்டர் உங்ககிட்ட காசு இல்லையா? யாரை ஏமாத்துற? டேய், யார் ஏமாத்துறா? நானா நீயா? காலையில் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னலடா. ஆமா. அதனால தானே சாப்பிடாம வந்தேன். ட்ரீட் ஒரு டீ கடையை கூட்டின்னு வந்துக்கிற. நான் ஏமாத்துறேன், நீ ஏமாத்துறியா? கடுப்பேத்தி. பல் டாக்டர்லாம் காசு வச்சிருப்பாங்கன்னு யாரா சொன்னது? உனக்கு பல் டாக்டரோட கஷ்டம் தெரியுமா? தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், லேபுக்கு காசு கட்டணும். டேய் மச்சான், கூல்டா. காசு நான் கொடுத்துட்றேன். இந்தா, நான் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன், நீ காசு கொடுத்துரு. இனிமே வேணா இந்த மாதிரி கேட்டீங்க. எங்ககிட்ட வரவங்க நல்லா சிரிக்கிறீங்க, ஆனால் எங்கள் பொழப்பு சிரிப்பாக சிரிக்குதுடா. இந்தாங்க, எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா. கடையை நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கிறீங்க ஜி. இவ்வளோ சுத்தமான டீ கடையை நான் பார்த்ததே இல்லை. நான் தான் அவனை கூட்டின்னு வந்தேன். அப்புறம் டொமேட்டோவில் கூட உங்கள் கடையை பற்றி பார்த்தேன். ஆஃபர்ஸ்லாம் போட்டு தெறிக்க விட்டுக்கிறீங்க. இந்த அசுர வளர்ச்சிக்கு யார் காரணம்? உங்கள் கடினமான உழைப்பு தான். இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா தான். கிழமை சாராக தான் இருக்குது. 30 ரூபா தானே? எத்துங்க தம்பி, வாட் ஜி? என்ன 1 ரூபா வச்சுட்டு 30 ரூபாங்கிற? யோ, 1 ரூபாவா? நல்லா ஊத்து பாரியா. 29 ரூபா காயின் ப்ளஸ் 1 ரூபா காயின் எவ்வளோ? 30 ரூபா. இது கூட தெரியாம மச்சான் இங்க பாடுறா இவரே. இது கூட தெரியாம விளையாடுகிறார் பாடுறா. அண்ணா யாரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? பனியாடி அப்படியா? எப்பா எவ்வளோ நேரம் முதுகுல அடிச்சிட்டு இருப்பீங்க? மூஞ்ச காட்டுக்கு நல்லா குழப்பி விட்டுறேன். யோ ஒழுங்கா சொல்லியா? அட போயா, ஒன்றும் புரியல. கூட ஒருத்தர் வந்தாரு, 30 ரூபாய்க்கு டீ ஒன்று சாப்பிட்டு 1 ரூபா குத்துட்டு போறாரு. நானா 1 ரூபா தரீங்கன்னு கேட்டா 29 ஒன்று 30 கரெக்டாக தானப்பா சொல்லியிருக்கான். இருங்கப்பா காசு நான் கொடுத்துட்றேன். இருங்க, நான் கொடுத்துட்றேன். அது இந்த நேரத்தில் இவனா? ஹலோ மச்சான், டீ கடை என்னடா பிரச்சனை? மச்சான் அந்த பிரச்சனையில் விட்றா. அந்த 30 ரூபா காய் நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் மச்சான் தெரியுது. அந்த பைத்தியக்காரன் சொன்னதுல உண்மைதான் மச்சான். என்ன சொல்ற? அப்ப நம்ம 30 நாள் செத்துருவோமா? டேய், 29 நாள்ல நீ செத்துருவான்னு சொல்லு. நம்ம என்ன செத்துக்கிறா? மச்சான் பயமா இருக்கு மச்சான். டேய் மச்சான் அழாதடா. டேய் ஏன்டா இப்ப கோந்த மாதிரி அதுனுக்குற? டேய் மச்சான், டேய் நான் சொல்றது கூட நீ பேசுறது எனக்கு கேக்குதுடா. டேய் பக்கத்துல நின்னு பேசினா கேட்கதான்டா செய்யும். இருடா வரடா அவன. டேய் நடுவுல 30 நாள்ல நம்ம செத்துருவோம்னு சொன்னா நான் என்ன சாவணும்? இல்ல மச்சான், நான் செத்துட்டா நீயும் செத்துருவல மச்சான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் நான் கிடையாது. நீ போய் தனியா சாவு. மச்சான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டா. என்னடா சொல்ற? அந்த 3வது கண்டிஷன் இருக்குல்ல, அது வந்து ஜபார் முதல்ல இருந்து 3வது கண்டிஷன் சொல்லேங்கற. முதல் கண்டிஷனை ஒன்றும் முடியலடா மச்சான். 29 நாள்ல உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றிடா. நீ உயிர் பச்சுப்ப மச்சான். உன் ஆசை எதான் இருந்தா சொல்றா. மச்சான் டக்குனு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலடா. அப்ப செத்துரு. ஏய் மச்சான் இருடா, இங்க வா. டேய் அட்டா பாவி, இதான் ஆசையா? டேய் காத குறா. Are you virgin? ஏய் ஏன் வேர்க்குது? ஃபேன்ஸ் சரியா சுற்றுன்னு நினைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டைமா?
கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாங்க. ஏய் என்னாச்சு? ஃபோன் வைப்ரேட் மோட்ல இருக்குங்க. இப்போ நீயே வைப்ரேட் மோட்ல ஆக போற. ஃபோன் ஃப்ளைட் மோட்ல போயிடுச்சுங்க.